மலர் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஸ்ருதி வராங்க. அந்த டைமில் மலர் வந்து சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கார்த்தியோட பொண்ணு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நான் இருப்பேன், நீ கவலையே படாத, நான் வரமாட்டேன்னு நீ ஏமா யோசிக்கிற, அது எப்படி நான் வராமல் இருப்பேன், நான் எப்படி வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் கண்டிப்பாக வருவேன், அது எப்படி நான் இல்லாமல் வந்து அவனுக்கு பொண்ணு பார்க்க நீங்கள் வந்து முடிவு பண்ண முடியுமா அப்படின்னோடனே சரிடி சீக்கிரம் வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க ஃபோனை. இது எல்லாத்தையுமே வந்து கேட்டுறாங்க ஸ்ருதி. அண்ணி அப்படின்றாங்க. என்னாச்சு ஸ்ருதின்னொன்னே, நீங்கள் கார்த்திகைக்கு ஏதோ பொண்ணு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தீங்களேன்னொன்னே, ஆமாம் ஸ்ருதி, கார்த்திகைக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கு, அதனால் பொண்ணு பார்த்து எல்லாமே முடிவு பண்ண போகிறோம், அதுக்காக தான் கிளம்புறேன், இந்த விஷயத்தை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னோன்னா, அப்படியே ஸ்ருதி வந்து அண்ணி என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்னோடனே, ஏன் நீ என் மனசை நீங்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டிங்களா அப்படின்றாங்க. எங்கள் பாரு ஸ்ருதி, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நீ கார்த்திக் விஷயத்தை தலையிடக்கூடாது, கார்த்திகை பற்றி யோசிக்கக்கூடாது, புரியுதா அப்படின்னோடனே, இல்லை நீ இவ்வளோ சீக்கிரம் உங்கள் தம்பிக்கு எதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னொன்னே, பின்ன எப்போ பண்ணுவாங்க, என் தம்பிக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு, அதனால் நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம், இதெல்லாம் தப்பு இருக்குது. இல்லை நீ அது வந்து நீ எதுக்காக இதெல்லாம் கேட்டுட்ருக்க ஸ்ருதி, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், இதை நீ கேட்க போய் வீட்டில் இன்னும் பிரச்சனை தான் வரும், அதனால் இதை பற்றியெல்லாம் நீ வந்து கேட்காத சரியா அப்படின்னோடனே, அண்ணி ஒரு விஷயம் அண்ணி. என்ன விஷயம் அண்ணி, நீங்கள் வந்து உங்கள் தம்பிக்கு பொண்ணுலாம் பார்க்காதீங்க நீ, ஏன் நான் பார்க்கக்கூடாதுன்ற, இல்லை நீ அவரை நான் இங்கே பாரு ஸ்ருதி, இதெல்லாம் பேசக்கூடாது புரியுதா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த விஷயம் வேணான்னு சொல்லிட்டு, நீ மனசில் எதோ நினச்சிட்ருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது, அதனால தான் இவ்வளோ நாள் நீ தேவையில்லாமல் கார்த்திகிட்டையும் என் அம்மா கிட்டேயும் வந்தாங்களும் சரி வந்து போய் பேசி பிரச்சனைக்கு எவ்வளோ பெருசாச்சு, அதை மறந்து போயிட்டியா, இதுக்கப்புறம் தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிடாத, இந்த விஷயத்தை இப்படியே விட்டு என்கிட்ட சொன்ன மாதிரி யார்கிட்டையும் சொல்லாத, உன் வேலையை மட்டும் பாரு, உன்னோட வேலை என்ன, படிக்கிறது என்ன, அதை மட்டும் போய் பாரு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து ஸ்ருதியால் தாங்கிக்கவே முடியல. ஸ்ருதி வந்து அப்படியே வந்து மனசு கஷ்டத்தோடு ஓடி போயிட்டு பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக மதி வராங்க. யாரோ அழகிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து ஸ்ருதி அழுதுட்டுருக்காங்க. அதை பார்த்து வந்து இவ எதுக்கு அழுதுட்டுருக்கா அப்படின்னோடனே, மதி நீ ஏன் அழகிற அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லை நீ அப்படின்னோடனே, இப்போ சொல்ல புரிய இல்லையா, என்கிட்ட சொல்லக்கூடாதா மதி, நானும் உன்னோட அண்ணி தானே, நீ சொல்லலாம்ல, ஏன் மலர் அண்ணிக்கிட்ட மட்டும் தான் சொல்லுவியா, எனக்கு என்னை அண்ணியே ஏற்றுக்கலையான்னொன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்கா, இங்கே பாரு அப்படின்னோடனே, அண்ணி அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்க. என்னாச்சு அப்படின்னோடனே, இங்கே பாரு எந்த விஷயமா இருந்தாலும் மனசு திறந்து சொன்னால் தான் எல்லாம் தெரியும் ஒன்று, அது வந்து நீ அப்படி சொல்லிட்டு அழறாங்க. அழாமல் சொல்லு சுடுதி அப்படின்றாங்க. இல்லை உங்களுக்கு மலரணியோட தம்பி வந்து கார்த்திக் தெரியும்ல, அன்றைக்கி கூட வந்துருந்தாங்களே நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னோடனே, ஆமாம் அவருக்கு கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க தெரியுமா, பொண்ணு பார்க்க போகிறாங்களாம் மலரணி பேசிகிட்டு இருந்தாங்க, சரி இது நல்ல விஷயம் தானே, அவருக்கு கல்யாணம் பண்ணுறது நல்ல விஷயம் தானே அப்படின்னோடனே, அது கரெக்டு தான், ஆனால் அவரை என்னால் வேறு ஒருத்தர் கூட கல்யாணம் பண்ணுறதுக்கு விட முடியாது நீ, எதனால் அப்படி சொல்கிற, அவரை நான் விரும்புகிறேன் நீ, என் மனசு ஃபுல்லாக அவர் தான் இருக்கார் நீ அப்படின்னு ஒன்று அப்படியே அதிர்ச்சிட, நீ என்ன சொல்கிற, ஆமாம் நீ சரி அவரும் உன்னை விரும்புகிறாரா, தெரியல நீ, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவரும் என்னை விரும்புவார் தான் தோணுது, என்ன நீ இப்படி சொல்லிகிட்ருக்க, அப்போது நீ தான் அவர் விரும்புகிற, அவர் ஒன்று விரும்புகிறாரா தெரியலன்றியே, இல்லை நீ அவர் விரும்பினா கூட சொல்ல மாட்டார், ஏன்னா மலர் நீ ஒத்துக்க மாட்டாங்க, ஏன் அண்ணி ஒத்துக்க மாட்டாங்கிறாங்கன்ற அண்ணி அப்படின்னோடனே, அது வேறு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து தங்கராஜ் வந்து பிரச்சனை பண்ணது அப்புறம் அடித்தது எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. மதி இவ்வளோ நடந்திருக்கா, இந்த சின்ன விஷயத்துக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க, ஆமாம் நீ, இப்போ நான் மனசில் அவங்க தம்பியை தான் நினச்சிட்ருக்கேன்னு தெரிஞ்சது, வீட்டில் யாருமே மலரணி சும்மா விட மாட்டாங்க, மலரணியும் இந்த பிரச்சனையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒதுங்கியிருக்காங்க, அவங்க வீட்லேயும் அதான் ஒதுங்கியிருக்காங்க, ஆனால் என்னால் இருக்க முடியல நீ, ப்ளீஸ் நீ இந்த கல்யாணம் விஷயத்த எப்படியாவது நிப்பாட்டணும் நீ, மலரணிக்கிட்ட சொல்லி நீங்கள் தான் நிப்பாட்டணும் ப்ளீஸ் நீ அப்படின்னோடனே, இங்கே பாரு நீ விரும்புறதெல்லாம் வந்து விஷயம் கிடையாது, அவரும் உன்னை விரும்பினானா கண்டிப்பாக உங்கள் 2 பேரும் நான் சேர்த்து வைக்கிறேன், நிஜமாவா நீ சொல்கிறீங்க, நிஜமாக தான் சொல்கிறேன், இதில் யார் என்ன சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, 2 பேரும் விரும்பினா வந்து சேர்ந்து வாழ்றதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது, அதனால் நான் வந்து பேசுகிறேன் போதுமா, நிஜமாவா நீ, நிஜமாவே நான் இப்போ போய் மலர் அவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.